ஹலோ வீவர்ஸ். ஸோ இன்னைய டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ டாபிக் உள்ள போகும். இப்போ கூட்டு வட்டியில இப்போ நான் பிங்கிற அமௌண்ட் என்னுடைய அசல், சரிங்களா? இதுல வந்து நான் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n ஆண்டுகள் கழிச்சு இந்த அமௌண்ட் வந்து இந்த மாதிரி மாறுது. சம் 2 டைம்ஸ், சரிங்களா? அப்படி இல்லைன்னா 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், சரிங்களா? இல்லைன்னா X டைம்ஸ் மாறுது அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதோடைய கண்டினியூவேஷனா இந்த அமௌண்ட், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 8P, சரிங்களா? இந்த மாதிரி மாறுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? இதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டபுள் மடங்கா மாற n ஆண்டுகள் எடுத்துக்குது. அதே அமௌண்ட் 8 மடங்கா மாற எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 8, 2 இதெல்லாம் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1+r/100 த ஹோல் பவர் n. ஸோ இப்போ இது வந்து 2 மடங்கா மாறுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் பி which is equal to p. So 1+r/100 the whole power n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிபி எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, சரிங்களா, இங்க 2 இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த நம்பர்ஸ் நான் என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்போ எனக்கு புரியறதுக்காக நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2 போடாம எனக்கு 4 டைமாவும் மாறலாம், 8 டைமாவும் மாறலாம். ஸோ ஜென்ரலி ஐ டேக் இட் இஸ் எக்ஸ் which is equal to 1+r/100 the whole power n. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, ஆஃப்டர் சம் டைம் ஐ டேக் இட் இஸ் டைம் பீரியட் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து x⁻m மடங்கா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப therefore x⁻m which is equal to 1+r/100 the whole power t. ஏன்னா இந்த டைம் பீரியடுங்கிறனால இங்க டீன்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 1+r/100 the whole power n into m அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? n into m is equal to 1+r/100 into t. சரிங்களா? இப்போ therefore இந்த m வந்து நான் ஈக்குவலுக்கு இந்த இடம் கொண்டு போயிடுறேன். சரிங்களா? அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 1+r/100 இல்ல, otherwise you take. Now you compare on both sides, both are equal. அப்ப t is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? n into m. சோ இது எத்தனை ஆண்டுகள் கழித்து மாறுகிறது அப்படின்னு வரக்குள்ள, சோ என்னங்கிறது பழைய ஆண்டு அவங்க கொடுத்திருக்கிறது. சொல்றது புரிஞ்சுங்களா? எம்ங்கிறது எத்தனை மடங்கா மாறுறது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப இந்த டைம் பீரியட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என் பழைய வருடங்கள் இன்டு எம். எம்ங்கிறது எத்தனை மடங்கா மாறுறதுக்கு மாறுது. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க எடுத்துக்க போறோம். ஸோ இதை நீங்க ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆகிறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2 மடங்கு ஆகிறதுனா 2 டைம்ஸ் பி which is equal to p into 1+r/100 the whole power 4. 4 வருஷத்துல மாறுது. சரிங்களா? இப்போ p will cancel. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ 2 ஓட வேல்யூ தான் ஈக்குவல் டு 1+r/100 the whole power 4. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அதுவே 4 மடங்காக மாற எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் p which is equal to p into 1+r/100 the whole power t. அந்த ஆண்டு தான் நான் கண்டுபிடிக்கணும். t தான். ஸோ p will cancel. இந்த 4 நான் எப்படி எழுதலாம்? 2/2 எழுதலாமா? which is equal to 1+r/100 the whole power t. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா இது வந்து அந்த மடங்கு அந்த, சரிங்களா, இது வந்து மடங்கு. சரிங்களா? இது வந்து ஆண்டு. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது தான் என்னுடைய டோட்டல் இயர். அப்போ 2 into 4 which is equal to 8. அப்போ 8 வருடம்.
உங்களுக்கு இது புரியணும்னா இந்த 2 ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 2 ஓட வேல்யூ என்னது 1 plus r by 100 the whole power 2 into 4 which is equal to 1 plus r by 100 the whole power t. Now you compare t is equal to 8. அப்ப therefore அந்த மடங்கு கண்டுபிடிச்சிட்டு டைம் கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப அடுத்த சம் போலாம். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அப்ப என்னோட வேல்யூ 10 எனில் தொடக்க அசலை போல 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம். 8 மடங்குனா 2 பவர் m இதுல எழுதணும். சரிங்களா? இங்க வந்து இரட்டிப்பு ஆகிறது. அப்ப இங்க இரட்டிப்பு ஆகிறதுனா 2 பவர் mல எழுதணும். இதுவே வந்து மும்மடங்கு ஆகிறதுனா 3 பவர் mல எழுதணும். வேற ஒண்ணும் கிடையாது. சோ எனக்கு இங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதோடைய பவர்ல எழுதணும். சரிங்களா? அதுதான் லாஜிக். அப்போ இங்க என்ன இருக்கு 8 மடங்கு 8 நான் எப்படி எழுதலாம் which is equal to 2 power 3. அப்போ இங்க 3 மடங்கா மாறுது. therefore டோட்டல் வருடங்கள் t is equal to 3 into 10 which is equal to 30. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்தது வாங்க. ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்காகிறது. மேலும் 25 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் சம்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இங்க வந்து எனக்கு பைசா கேக்குறாங்க எவ்வளவு டைம் மாறுதுன்ட்டு. பட் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் அப்ரோச்ச பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 2 மடங்கா மாறுதுன்னா 2p which is equal to p into 1 plus r divided by 100. இங்க 2 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது 5 வருஷம் ஆகுதுன்னு இருக்காங்க. அப்போ you put 5. so pp will cancel. சொல்றது புரிஞ்சுங்களா? இதுவே 4 மடங்கா மாறுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணலாம் 2 power 2 அப்படின்னு சொல்லி போடலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 1 plus r by 100 the whole power டைம் பீரியட் t வந்து எனக்கு தெரியணும். அப்போ இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப எனக்கு என்னவாகும் 10 ஆண்டுகள்ல வந்து எனக்கு என்னவாகும் அது வந்து அப்படியே டபுள் த டைம்ஸ் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? சோ இதுல இருந்து என்ன சொல்ல வருதுன்னா இங்க 5 வருஷம் இருக்கு, இங்க 10 வருஷத்துல ஆகுது. அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வருதுன்னா என்னுடைய அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா என்னுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்து எனக்கு என்னவாகும் கண்டிப்பா டபுள் ஆகும். புரியுதுங்களா? இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சரிங்களா? அப்ப therefore சோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ இதை நீங்க டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் மல்டிப்ளை பண்றது. சரிங்களா? ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல எனக்கு டபுள் ஆகுது. எவ்வளவு டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24,000 இருக்கும். சரிங்களா? நம்ம கரெக்டா இருக்காங்க. அப்ப 5 வருஷம் முடியக்குள்ள 24,000. இப்ப 10 வருஷம் முடியக்குள்ள எனக்கு எவ்வளவு இருக்கும் 48,000 அண்ட் வைஸ் வெர்சா. இப்படிதான் எனக்கு போகும். சோ இப்ப இதை நான் ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இது வந்து என்னுடைய அமௌண்ட் which is equal to பிரின்சிபல் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் p into 1 plus r by 100 the whole power n. இது ஜெனரல் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் ஆகுது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் p which is equal to 1 plus r by 100 the whole power 5 அப்படின்னு சொல்லிக்கலாம். pp will cancel. சரிங்களா? இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எந்த அமௌண்ட் மாறுதுன்னு தெரியல, தெரியாத அமௌண்ட் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் which is equal to p. சரிங்களா? இது எவ்வளவு மடங்கா மாறுதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இன்டூ 1 plus r by 100. சரிங்களா? சோ மேலும் 20 ஆண்டுகள் கழித்துனா இங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 20 அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ p யோட வேல்யூ வந்து எவ்வளவு எனக்கு 12,000. சரிங்களா? இன்டூ 1 plus r by 100. இந்த 20 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, 20 நான் எப்படி எழுதலாம் 5 into 4 அப்படின்னு எழுத முடியும் என்னால. கரெக்டுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? சோ 5 into 4 அப்படின்னு என்னால எழுத முடியும். சோ இப்ப எனக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா so from this equation இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 plus r divided by 100 the whole power 5 இது வந்து equal to 2. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 12,000 into 2 power 4 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இந்த மொத்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 2 power 4ன்னு வரும். 2 power 4ஓட வேல்யூ வந்து எவ்வளோ 16. சரிங்களா? அப்ப 16 into 12 192. அப்ப 1,92,000 தான் சரியான பதில். சரிங்களா? சோ இந்த மெத்தட்லயும் உங்களால போட முடியும். சரிங்களா? எனக்கு அமௌண்ட் டபுள் ஆக ஆண்டும் வந்து டபுள் ஆகும். சரிங்களா? அதான் வந்து அந்த இடத்துல மீனிங்.
பட் எனிஹவ் நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்கு ஆகும்? இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப therefore 3 times of p which is equal to p into 1 plus r by 100 the whole power 2. So pp will cancel. அப்போ இது வந்து எப்ப 27 மடங்காகும்னு கேக்குறாங்க. 27 நான் எப்படி எழுதலாம்? 3 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மடங்கையும் இந்த இயரையும் மல்டிப்ளை பண்ணா அதான் மொத்த ஆன்சர் மூவி ரெண்டு 6. அப்ப 6 வருடங்கள்ல அது 27 மடங்கா மாறும். இதான் வந்து அதோடைய ஆன்சர். ஸோ இப்ப அடுத்த சம் பாத்தீங்கன்னா, ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 8 மடங்காக மாறும்? அப்போ இங்க 15 ஆண்டுல 2 மடங்கா மாறுது. அப்ப 8 நான் எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். அப்ப 3 இன்ட்டு 15 45. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். ஸோ ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்டா நம்பர்ஸை வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணி ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இனிஷியலா சொன்னது எல்லாமே ஒரு லாஜிக். ஒன்ஸ் அது நீங்க தரவாயிட்டீங்கன்னா 2 ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. ஸோ நம்மளுடைய சேனல்ல போடுற வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.